ஐயனார் துணை சிறையில் அடுத்த வர எபிசோடில் நம்ம சேரன் இருந்துட்டு திடீர்னு வேலை செய்கிற இடத்துல இருந்து வீட்டுக்கு வந்துட்டு புதுசாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு சென்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு பயங்கரமாக தலையெல்லாம் மாறிக்கிட்டு அவர் பாட்டுக்கு ஃபங்க்ஷன் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன்கிட்டேயும் நம்ம பல்லவன்கிட்டேயும் வந்து சொல்லிடுறாங்க. சோழன் இருந்துட்டு சம்திங் ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு சேரனை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பாக அண்ணன் வந்து சந்தாவை பார்க்கறதுக்காக தான் போகுது, இதுக்காக நான் பெட் கூட கட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சேரனை ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். நேராக சந்தாவை கூட்டிக்கிட்டு சைக்கிளில் உட்கார வச்சுக்கிட்டு அவர் பாட்டு கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே நம்ம சோழன் இருந்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, பேசாம இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து ஒரு பக்கம் முடிவு பண்றாங்க. அந்த சோழன் சொன்ன மாதிரியே நம்ம சேரனும் நம்ம சந்தியாவும் வந்து சைக்கிளில் ரொம்பவே சந்தோஷமாக போயிட்டுருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.